ஸோ செகண்ட் டே ஃபஸ்ட் மேட்ச் between the team Elite Warriors vs 50-50 cricket. Elite Warriors ஆன் ஸ்ட்ரைக்கில் முகேஷ் இருக்காரு. ஃபஸ்ட் பால் ஸோ ஃபஸ்ட் ஹேண்ட்ஸ் கிடையாது அண்ட் இங்கே அடித்தாலே விக்கெட் அண்ட் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஓவர் த்ரோ கன்வர்ஷன் கிடைக்கல. ஒரு டபுளோட ஸ்டார்ட் ஆகுது இந்த மார்னிங். ஸோ ஃபஸ்ட் ஓவர் வந்து பாபு ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பால் திரும்பி லெக் சைடில் ஒரு ஷார்ட் அண்ட் இந்த வாட்டி சிங்கிள் ஸ்டே பண்ணிடுவாங்க. இதை அந்த ஸ்ட்ரைக்கு மணி வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் கேட்சை தவற விட்டுருக்காங்க. ஸோ பால் பின்னாடி கால் படி டிவேட் ஆகிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. அதான் பால் இந்த ஆட்டி. ஸோ யாக்கர் பால் லோ ஃபுல் டாஸாக எடுத்து அடிச்சிருக்காங்க லெஃப்ட் சைடில். ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ பால் கேம் சூப்பராக விளையாடுறாங்க இந்த இடத்துல டீம் எலைட் வாரியர்ஸ். மிஸ்ஃபீல்ட் அண்ட் அதை ஒரு டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல குயிக் ரன்னிங் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் பார்ப்போங்க. ஸ்விட்ச் இட் அண்ட் ஒரு எட்ஜு தான். ஸோ பின்னாடி கீப்பர் இருக்காங்க வாக். ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த சிங்கிளோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ரெண்டு டீம்ஸுமே. ஸோ செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கோபி வந்திருக்காரு ஃப்ரம் டீம் 50-50 கிரிக்கெட். ஃபஸ்ட் பால் செஞ்சுலா ஆஃபில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விட்ச் இட் அண்ட் ஃபுல் டாஸ் பால். கேட்ச் எடுக்க முடியல. அங்கே ஒரு பண்ண வேறு இருக்கும். கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஓடணுன்றது உள்ள ஒரு டபுள் இந்த பேர் எடுத்திருக்காங்க. ஷார்ட் பால் அண்ட் கரெக்டாக பின்னாடி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அம்பேர்கிட்ட வந்து 2G கால் கிடச்சிருக்கு. ஓ இது ஆட்டி நல்லா நேரம் பட் உள்ள பொறுமையாக வந்திருக்கு நினச்சதோட. டாட் பால் ஷார்ட் பால் திரும்பி லெக் சைடில் ஹிட். ஸோ அங்கே ஃபீல்டர் குவார்க் மிஸ்ஃபீல்ட் அண்டு காலே கொடுக்கலங்க. ரெண்டு பேருமே நல்லா பார்ட்னர்ஷிப்போட ஓடுறாங்க இங்கே பேட்ஸ்மேன்ஸ்குள்ளேயே. டபுள் மட்டுமே. ஸோ நேற்றுலேருந்து ஸ்கோர்லாம் 33 அண்டர் 5 தான் வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. பிச் அவுட் அண்ட் டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண மோகன் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஸ்விட்ச் இட் அண்ட் பால் இங்கே தான் இருக்குது. ஸோ ஓவரில் ஸ்ட்ரைட் டு எஃப்ல அண்ட் டாட் பால் ஸ்டெப் டவுன் அண்ட் லாங் ஆஃப் ரீஜனில் ஹிட் அண்ட் பால் டிவேட்டர் லெக்கில். ஸோ ஃபீல்டர் சேஸ் பண்ணுறவங்கள இந்த பேர் ஒரு டபுள் ஓடிடுவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பேராக இருக்காங்க. காலே கொடுக்காம கரெக்டாக ஓடுறாங்க. ஆஃப்ல அந்த பால் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காருங்க ஃபுல் பவர் போட்டு. ஸோ பால் செவத்தில் பட்டா பவுண்டரி பட்டிருக்கு. முதல் பவுண்டரி ஆஃப் த மார்னிங் வந்திருக்கு மணி அவர் பேட்லேருந்து. நடி லெக்கில் ஒரு அட்டாக் அண்ட் பேட் பால் கனெக்ட் ஆகலை. பேட்டில் ஒரு டாட் பால் மட்டுமே. திரும்பி ஒரு சுவிட்ச் இந்த ஆடியோ ஒரு ஆஃப் ஷாட் பட் பால் இங்கே பள்ளத்தில் இருக்குது. ஒரு சிங்கிள் மட்டுமே மீண்டும். சிங்கிள்மே சொல்லியா ஸ்லோ ஆஃப் கட்டாக வந்திருக்கு. டாட் பால். நாலாவது ஒரு கண்டினியூ பண்ண கார்த்தி வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் அம்பேரியிலேருந்து ஒரு ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இங்கே டீம் எலைட் வாரியர்ஸ் ஸ்கோர் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆடுற முயற்சி பட் உள்ளே வந்துருக்கு. டாட் பால் நிக்கன் கான் விக்கெட். ட்ரே நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் எலைட் வாரியர்ஸ். ஸோ கார்த்தி அந்த பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குறாரு. இங்கே நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் யோகேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் அந்த பெரிய ஸ்விங் பட் டாட் பால் ஸ்விட்ச் இட் அண்ட் பேங்க் த டார்கெட் விக்கெட். ஸோ நம்பர் 2 எடுத்து கொடுக்குறாரு கார்த்திங்க. அந்த ஃபஸ்ட் பால் லாங் ஆன் ரேஞ்ச் அண்ட் அட்டாக் அண்ட் கையில் விக்கெட். ஸோ விக்கெட் நம்பர் 3 எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஓவரில் மட்டுமே எலைட் வாரியர்ஸ் புல் பேக் பண்ணியிருக்காங்க டீம் 50-50. நியூமேன் ஃபயாஸ் வந்திருக்காரு நம்பர் 5 பொசிஷனில். அவரான ஃபஸ்ட் பால் ஆட்டிக் பாலும் கூட. ஸோ அங்கே நல்லா ஒரு ஸ்டாப் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட இந்த ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 5வது ஓவர் கண்டினியூ பண்ண மோகன் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் லெஃப்ட் சைடில் ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பி ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் பால் இங்கே தான் இருக்குது. டாட் பால் ஸ்டெப் டவுன் அண்ட் லாங் ஆஃப் ரீஜனில் ஒரு ஹிட் பட் அது கிளியர் ஆகுமான்னு பார்க்கும்போது இங்கே இருக்க கிளியர் ஆகலை. ஸோ அங்கே இருக்க வண்டி பட்டு நின்றுருக்கு. இல்லை காமெடி என்னன்னா அது என் வண்டி தான். பவுண்டரி சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் பால் வந்து பவுண்டரி சிக்னல் தாங்க.
இந்த அடி லாங் ஆன் ரீஜனில் திரும்பி ஒரு ஹாட் ஷாட் அண்ட் கேட்ச் அங்கே எடுக்க முடியல அண்ட் பால் கோஸ் டு எதுவுமே போகல. ஸோ அட்டாக்கிங் மோடுக்கு மாறி இருக்காங்க எங்கள் டீம் எலைட் வாரியர்ஸ் அண்ட் ஓடல ஒரு டபுள் மட்டுமே. Step down and left the ball, that ball. திரும்பி ஸ்டெப் டவுன் அண்ட் டீப் இன்டு எட் ரீஜனில். ஸோ இந்த அடி கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு டபுள் எடுத்திருக்காங்க. திரும்பி ஒரு சிக்னலுமே சொல்லி அந்த இந்த டாட் பாலோட ஒரு சிக்னல் கிடைக்குது. ஸோ லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பாபு வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் பின்னாடி அதை முயற்சி பால் உள்ளே வந்துருது. டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி லெக்கில் அந்த பால் லெக் சைடில் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. பால் கோஸ் டு G2. லோ ஃபுல் டாஸ் அண்ட் சைடில் ஒரு ஆஃப் ஷாட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருந்தால் கையில் தான் போய் விழுந்துருக்கும். ஒரு சிங்கிள் மட்டுமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் இதாங்க ஹையஸ்ட் ஸ்கோர். ஸோ நெக்ஸ்ட் பால் ஆஃபில் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஈஸி டபுள். ஸோ கிடச்சிருக்கு டீம் எலைட் வாரியர்ஸுக்கு. நடி நின்று லாங் ஆஃப் ரீஜனில் ஹிட் அண்ட் கையிலே போய் விழுந்திருக்கு விக்கெட். ஸோ ஃபைனலாக விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க டீம் எலைட் வாரியர்ஸுங்க. ஸோ லாஸ்ட் பாலுங்க பார்ப்போம். ஸ்விங்கன்மே சொல்லியே இருக்கு அண்ட் வெளியே வந்திருக்காங்க. விக்கெட் கம்ப்ளீட் ஆகுதா? டீம் 50-50க்காக அண்ட் சைடில் குமரன் இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து சுதன் ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் பால் லாங் வைடோட ஆரம்பிச்சிருக்காங்க. லோ ஃபுல் டாஸ் அண்ட் லெக்ல அடிக்க முயற்சி தப்பான த்ரோ அண்ட் பேக் நல்ல சேவிங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரன் ஃப்ரம் த பேட் கிடச்சிருக்கு. ஆன் ஸ்ட்ரைக் ராஜேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட்லேயே தான் போயிருக்கு பால். நல்லா ஸ்டாப்பான்னு பார்க்கும்போது இல்லை மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆடி கொஞ்சம் தூக்கி விட்டு ஆடி இருக்காங்க லெக்கில். ஸோ ட்ரை டு த ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள் டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. பார்க்கும்போது எடுத்துருக்காங்க. ஓ ஷார்ட் அண்டு ஸ்ட்ரைட்டில் மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க. டீம் 50-50 கிரிக்கெட்டிங்க. நம்பர் 3 பொசிஷனில் நியூமன் கோபி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் ஃபார்வர்ட் கட் பண்ண முடியல. பட் ஏறி இருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஃபுல் டாஸ் அண்ட் லெக் ஆஃபில் ஹிட். ஸோ கேப்லேயும் ஹிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டாப் அது ஃபில்லர்கிட்ட இருந்து அண்ட் ஒரு டபுள் மட்டுமே. இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ரெண்டு டீம்ஸுமே. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ஃபயாஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் ஹிட் கையில் கேட்ச் விக்கெட். விக்கெட் நம்பர் 2 எடுத்து கொடுக்குறாங்க. ஃபயாஸ் இங்கே ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. பால் ஸோ பால் சுத்தமாக ஏறல நினச்ச அளவுக்கு. பட் ஆஃபில் ஒரு பஞ்ச் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் லெக் சைடில் ஹிட் மீடியம். ஸோ அங்கே கேப்பு ஒரு சிங்கிள் அண்ட் ஒரு கம்ஃபர்டபுள் டபுள் எடுத்துருக்காங்க. இந்த பால் ஸ்டெப் டவுன் அண்ட் சிங்கிள் மிஸ். ஸ்டார்ட் பால். லாஸ்ட் பால் வந்து ஒரு வைடு இருந்தது. சரி இன்னைக்கு ஹேண்ட் பால் பின்னாடி அண்ட் நாங்கள் ஒரு பல்லம் இருக்கோம். கீப்பர் கொஞ்சம் அலாட்டாக தான் ஓடணும். ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே. ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் பால் சுவிட்ச் ஹிட் அண்ட் பால் உள்ள குயிக்கர் என்னோட முடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் டீம் எலைட் வாரியர்ஸ். ஸோ தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஸோ நேம் மட்டும் கேட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லாங் ஆனில் ஒரு ஹிட் அண்ட் சின்ன மிஸ்ஃபீல்டாக இருந்தாலும் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ரியாஸ் வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு பால் போட்டு ஆரம்பிச்சாங்க. முன்னாடி நல்ல பால் போட்டிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் லாஸ்ட் டைமில் தான் ஒரு டிஃபென்ஸ் வச்சாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. பேட்ஸ்மேன் அதை பார்த்து கரெக்டாக அவருக்கே போட்டாங்க. பட் அவர் இந்தியா டிஃபென்ஸ் வச்சுட்டு குயிக்காக ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. சுவிட்ச் ஹிட் அண்ட் ஆஃப் கடர் வெளியே வந்திருக்கு பால். தட் பால். நெக்ஸ்ட் பால் பேக் த டார்கெட் விக்கெட். விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் 50-50ங்க. நம்பர் 5 பொசிஷனில் மேலே பாட்டுருக்கீங்க ஜீவா வந்துருக்காரு. ஸோ டாட் பால் மட்டுமே அவருக்கு.
ஸோ 4th ஓவர் கண்டினியூ பண்ண முகேஷ் வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு வைடு விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சைடு பில்லராங்க டேரக்ட் எய்டுக்கான முயற்சி, பட் எடுக்க முடியல. நல்ல பேக்கப்பாங்க. ஒரு சிங்கிள் இப்போ கீப்பருக்கு வந்திருக்கு, சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் டிஃபென்ஸ். ஸோ ஃபார்வர்ட். ஸோ பாயிண்ட் ஃபீல்டர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் செஞ்சுலா லெக் சைடில் ப்ளே அண்ட் சிங்கிள் அண்ட் இங்கே விக்கெட். ஸோ 1+ விக்கெட் கிடச்சிருக்கு டீம் எலைட் வாரியர்ஸுக்கு. இங்கே நல்ல பாலுங்க, உள்ளே வந்துருக்கு குயிக்கலாம். ஸோ கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைஸில் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் லெக் சைடில் ஹிட் அண்ட் தப்பான த்ரோ, கரெக்டான ஸ்டாப் தான், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 6 உள்ள அந்த ஜெயராம் இருக்கார். ஃபார்வேர்டு கட் பண்ணல, இதை கட் பண்ணியிருக்கலாம். ஒரு சிங்கிள் மட்டுமே. 0 ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 5வது ஓவர் கண்டினியூ பண்ண ஃபயாஸ் வந்திருக்காரு. இன்னும் 12 பாலுக்கு 15 வேணும். குயிக்கரானோட ஆரம்பிச்சிருக்காங்க. டாட் பால். குயிக்கரான் அண்ட் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் லெக்ல கனெக்ஷன், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் அண்ட் லெக்ல ஹிட், திரும்பி ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பாலுங்க, காலையே பட்டுறது குயிக்கரா வந்து டாட் பால். டக்கர் பால் முயற்சி, பட் ஸ்லாட்டில் விழுந்திருக்கு. ஸோ கவர்ஸ், சிங்கிள் அண்ட் டபுளோட கம்ப்ளீட்டாக இது 5வது ஓவர் 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். ஸோ லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ரியாஸ் வந்திருக்காரு. ஒரு ஓவருக்கு வெற்றி பெறணும்னா 8 ரன் ஆடணும். ஃபஸ்ட் பால் லெக்கில் அண்ட் இங்கே அடிக்கல. ஸோ ஃபஸ்ட் பால் ஒரு ஒயிட் +1 கிடச்சிருக்கு. ஸோ 6 பாலுக்கு 6 வேணுங்க. ஃபுல் டாஸ் லெக்கில் ஸ்வீப் அண்ட் மிஸ்ஃபீல்ட், ஒரு சிங்கிள் மட்டுமே. 5 பாலுக்கு 5. ஸோ ஒரு சின்ன நேக் அண்ட் பால் ஸ்டாப் ஆகிருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 4 பாலுக்கு 4 பார்ப்போம். அடிச்சிருக்காங்க லெக்கில். ஸோ அதை பிடிக்கணும் கரெக்டாக, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 3 பாலுக்கு 3. ஸோ ஃபீல்டர்ஸ்லாம் சுற்று போட்டாங்க. ஸ்டார்ட் அண்ட் நல்லா ஸ்டாப் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். அப்போ ஃபயாஸ் ஒரு விக்கெட் கிடச்சிருக்கீங்க. வெற்றி பெறணும்னா தேவை 2 பாலுக்கு 3. அவங்களுக்கு தேவை ஒரு டாட்டு. டார்கெட் விக்கெட். ஸோ வெற்றி பெறணும்னா 1 பாலுக்கு 3 +2 ஆனா அண்ட் அங்கே கேட்ச் வரல, சிங்கிள் அண்ட் டாட் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்சிருக்கு. ஸோ இதோட டீம் எலைட் வாரியர்ஸ் இந்த மேட்ச்சில் ஒரு ரன் இதில் ஜெயிக்கிறாங்க. ஆட் லக் ஃபார் த டீம் 50-50.